கேஸெல்லாம் வந்து லாஸ்ட் பண்ணி நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு இளம்பெண் உயிரிழந்த வழக்கில் உடலை வாங்க மறுத்து 3வது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட பெண் காவல் ஆய்வாளரை கைது செய்ய வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நடுக்காவேரி பகுதியை சேர்ந்தவர் 32 வயது தினேஷ். இவர் மீது 13 வழக்குகள் உள்ளன. கடந்த 8ஆம் தேதி பொது இடத்தில் கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறி நடுக்காவேரி போலீசார் தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தார்கள். தினேஷ் மீது பொய் வழக்கு போடுவதாக கூறி அவரை விடுவிக்குமாறு தினேஷின் தங்கைகளான 31 வயது மேனகா, 29 வயது கீர்த்திகாவும் காவல் நிலையத்தில் காத்திருந்துள்ளார்கள். அப்போது போலீசார் அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறி காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்தனர். இதையடுத்து அவர்கள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் பொறியியல் பட்டதாரியான கீர்த்திகா உயிரிழந்தார். மேனகா சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் கீர்த்திகாவின் உறவினர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஆர்டிஓ விசாரணை நடத்தி தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நடுக்காவேரி போலீஸ் ஆய்வாளர் ஷர்மிளா, எஸ்ஐ அறிவழகன், காவலர் மணிமேகலை மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கீர்த்திகாவின் உடலை வாங்க மறுத்தார்கள். இதனால் கீர்த்திகாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் இருந்தது. இதையடுத்து நேற்று காலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டிஎஸ்பிக்கள் அருண்மொழி அரசு, சோமசுந்தரம், கணேஷ்குமார், ஏடிஎஸ்பி வீரபாண்டியன் ஆகியோர் தலைமையில் 8 இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதேபோல நடுக்காவேரி போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில் ஏடிஎஸ்பி குமார் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இறந்த கீர்த்திகாவின் அண்ணன் தினேஷ் பரோலில் மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். இதற்கிடையில் இளம்பெண் விவகாரத்தை முறையாக கையாளாமல் விட்டதாக புகார் எழுந்த நிலையில் காவல் ஆய்வாளர் ஷர்மிளாவை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்ற தஞ்சை எஸ்பி ராஜாராமன் உத்தரவிட்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஆர்டிஓ இலக்கியா விசாரணை நடத்தவுள்ளார். இந்நிலையில் ஆய்வாளர் ஷர்மிளாவை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும், தினேஷ் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், கீர்த்திகா அரசு பணிக்கு தயாரான சூழலில் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், முதல்வர் நிவாரணம் வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதுவரை கீர்த்திகாவின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தஞ்சையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.